Hello friends, welcome to our channel. இன்னைக்கு தமிழ்நாடு கிளாஸ் லெவல் சாப்டர் 3 trigonometryல எக்ஸசைஸ் 3.3ல செகண்ட் சம் பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 104ல இருக்கு. 5/7, 2 root 6/7 is a point on the terminal side of an angle theta in standard position. Determine the 6 trigonometric functions values of angle theta. 6 trigonometric functions na sin, cos, tan, cosecant, secant, காட் இந்த ஆறுத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்க டெர்மினல் சைட் பாயிண்டில் எக்ஸும் பாசிட்டிவ் தான், ஒய்யும் பாசிட்டிவ் தான். அப்போ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வரைஞ்சிக்கலாம். ஓ ஏ பி, இங்கே ஆங்கிள் இருக்குது, இது 90 டிகிரி. டெர்மினல் சைடு தான் வந்து 5/7 2 root 6/7. அப்போ B தான் 5/7 2 root 6/7. அப்போ AB வந்து 2 root 6/7 ஒய்யோட பார்ட் இது. X வந்து 5/7 எக்ஸோட பார்ட் இது. ஆங்கிளோடைய ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. 90 டிகிரியோட ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு தான் ஹைப்போட்டனஸ், மீதி இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. இதில் ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் இப்போ நமக்கு தெரியும். ஹைப்போட்டனஸை தான் கண்டுபிடிக்கணும். ஹைப்போட்டனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். கொஷின் வந்து கிவன் எழுதிக்கலாம். ஃபைவ் பை செவன் 2 root 6/7 is the point on the terminal sides of an angle theta by Pythagoras theorem. ஹைப்போட்டனஸ் சைடை ஸ்கொயர் பண்ணி மீது ரெண்டுத்தை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ ஓபி தான் ஹைப்போட்டனஸ். ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டும் போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போது ஓபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இதில் ஓஏங்கிறது 5/7, ஏபிங்கிறது 2 root 6/7. அப்போது ஓஏக்கு பதிலாக 5/7ன்னு போடலாம். இப்போ ஓபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி வந்து 2 root 6/7. அப்போ 2 root 6/7 ஹோல் ஸ்கொயர். ஓபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் 25, 7 ஸ்கொயர் 49 ப்ளஸ் இந்த பார்ட்டில் 2க்கும் ஸ்கொயர் தான், ரூட் 6க்கும் ஸ்கொயர் தான், 7க்கும் ஸ்கொயர் தான். அப்போது 2 ஸ்கொயர் வந்து 4 ஆகிடும். ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு 6 இருக்கும், கீழே 49 இருக்கும். 7 ஸ்கொயர் 49. அப்போது 6 4s are 24 divided by 49. அப்போது 2 root 6 7 ஹோல் ஸ்கொயர் இந்த பார்ட்டுக்கு பதிலாக 24 divided by 49. பேஸ் சேமாக இருக்கு, டினாமினேட்டரில் இருக்க 49 சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் ஆட் பண்ணலாம். அப்போ 25 + 24 divided by 49. OB is equal to square root of 49 divided by 49. OB is equal to ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. இப்போ 1. இதுதான் ஹைப்போட்டனஸ். இதை வச்சு இப்போ 6 ஃபங்க்ஷன்ஸ் எழுதிடலாம். ஏன்னா இப்போ ஹைப்போட்டனஸ் பார்ட்டை நம்ம கண்டுபிடிச்சோம். அது வந்து 1. 5/7 adjacent, 2 root 6/7 opposite. 6 ஃபங்க்ஷன்ஸ் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு sin theta is equal to opposite sides divided by hypotenuse. இதில் ஆப்போசிட் சைடு வந்து 2 root 6/7, ஹைப்போட்டனஸ் வந்து 1. அப்போது
root 6 by 7 divided by 1. டினாமினேட்டரில் இருக்க 7 வந்து டினாமினேட்டர் வந்துடும். அப்போது 2 root 6 divided by 7. அடுத்து cos theta. Cos theta is equal to adjacent divided by hypotenuse. Adjacent வந்து 5 by 7 whole divided by hypotenuse வந்து 1. Again மறுபடியும் வந்து denominator வந்து denominatorக்கு வந்துடும். Is equal to 5 by 7. அடுத்து tan theta. Tan theta is equal to opposite side divided by adjacent side. Opposite side வந்து 2 root 6 divided by 7 whole divided by adjacent வந்து 5 by 7. Denominator cross multiply reciprocal பண்ணும்போது 7 7 cancel ஆயிடும். அப்போ மீதி 2 root 6 divided by 5. அடுத்தது cosecant theta. Cosecant theta is equal to hypotenuse divided by opposite side. 1 hypotenuse divided by opposite side வந்து 2 root 6 divided by 7. Denominator denominator இருக்க 7 வந்து numerator போயிடும். அப்போது 7 divided by 2 root 6. Next secant theta. Secant theta is equal to hypotenuse divided by adjacent. Hypotenuse வந்து 1, adjacent வந்து 5 by 7 adjacent side. denominatorல இருக்க 7 வந்து numerator போயிடும். அப்போது 7 divided by 5. Next cot theta. Cot theta is equal to adjacent side divided by opposite. Adjacent வந்து 5 divided by 7 whole divided by opposite side வந்து 2 root 6 divided by 7. நியூமரேட்டரோட டினாமினேட்டர்ஸில் இருக்க 7 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி 5 divided by 2 root 6. கொஷனில் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம வரைஞ்சது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான். அதனால் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் தான். சைன், காஸ், tan, cosecant, secant எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் கிடைக்கும். 6 trigonometric ஃபங்க்ஷன் வேல்யூஸையும் கண்டுபிடிச்சாச்சு.